TN360 செய்திகளுக்கு வரவேற்கிறோம். சீர்காழியில் கனமழை காரணமாக 40க்கும் மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. பொதுமக்கள் அத்தியாவசிய தேவையின்றி தவித்து வருகின்றனர். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக டிட்வா புயல் உருவாகி கடந்த 5 நாட்களாக தமிழகத்தின் பல பகுதிகளில் கனமழை கொட்டி வருகிறது. இதன் விளைவாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள திருமுல்லைவாசல் ஊராட்சியில் வசிக்கும் மக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். வெள்ளத்தில் தத்தளிக்கும் குடியிருப்பு வாசிகள் திருமுல்லைவாசல் ஊராட்சியில் உள்ள காமராஜர் நகர், SKL நகர் உள்ளிட்ட சுமார் 40க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் முழுவதுமாக சூழ்ந்துள்ளது. குடியிருப்புகளை சுற்றிலும் தண்ணீர் தேங்கி கிடப்பதால் கடந்த 5 நாட்களாகவும் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். தண்ணீருக்குள்ளேயே சிரமத்துடன் பள்ளிக்குச் சென்று திரும்பும் அவலநிலை தொடர்கிறது. சமையலுக்கு தேவையான சிலிண்டர், பால் மற்றும் பிற வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவதற்கும் மக்கள் தேங்கிய தண்ணீரை கடந்து செல்ல வேண்டியுள்ளது. வீட்டில் உள்ள முதியோர்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக வெளியே வர முடியாமல் மிகவும் சிரமப்படுகின்றனர். அப்பகுதி மக்கள் கூறுகையில், வணக்கம், என் பேர் ஹாஜா குத்புதீன். மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஒன்றியம் சீர்காழி தாலுக்கா திருமுல்லைவாசல். இது பார்த்திங்கன்னா கடல் ஆறு உள்ள ஒரு ஏரியா தான் இது. இங்கே எப்போவுமே வருஷம் பார்த்திங்கனாக்கா இடுப்பு அளவுக்கு தண்ணி வந்துடுது. மழை பெஞ்சா இடுப்பு அளவுக்கு தண்ணி வருது. இது எவ்வளோ மனுவெலாம் கொடுத்துட்டாங்க, இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. இப்போ தான் ஜெல்லி கொண்டு வந்து போட்டிருக்காங்க. இது வீட்டுக்குள்ளெலாம் நைட்லலாம் பார்த்திங்கன்னா பாம்பு உள்ளே வந்துடுது. பள்ளிக்கூடம் போகிறதுக்கு பசங்கள்லாம் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு ரொம்ப நீஞ்சி போகிற அளவுக்கு இருக்குது. இது பக்கத்தில் மெயின் ரோடு இருக்குது. இங்கே பக்கத்துலேயே மெயின் ரோடு. இதுக்கு என்னன்னாக்கா ஆக்ஷன் எதுவுமே எடுக்காமல் இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு வடிகால் அமைச்சு இந்த குறைகளை கவர்மெண்ட்டு இதை சரி செய்யணும். மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. இதை வீட்டில் வயசானவங்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஒரு அர்ஜென்ட்னாக்கா ஆம்புலன்ஸ் எடுக்கிறதுக்கோ இல்லை வீட்டுக்கு கேஸ் வர்றதுக்கோ எதுக்குமே வர மாட்டேங்குது. அவங்க ஸ்கூல் பஸ்ஸெலாம் இந்த சைடு வர்றதே இல்லை. பசங்களை தூக்கிட்டு போயிட்டு தான் பேரண்ட்ஸ் விடுறாங்க. இதை மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. இது கவர்மெண்ட் ஒரு ஆக்ஷன் எடுத்து இதுக்கு ஒரு வடிகால் அமைச்சு இந்த தண்ணியெல்லாம் வடிகிறதுக்கு உதவி செய்யுமாறு மிக அன்போடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறோம். எனவே மாவட்ட நிர்வாகம் விரைந்து செயல்பட்டு உடனடியாக மழை நீரை வெளியேற்றி நிரந்தரமாக வடிகால் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் அவசர கோரிக்கையாகும். பிரச்சினைக்கு தீர்வு காணுமா மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் TN360 செய்திக்காக சீர்காழியிலிருந்து ஜோசப்.